Hi guys, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம கைச்சு நம்பர் 8 எப்படி உருவாச்சு அதோட ஆரிஜின் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க வளவலன்னு பேசாம வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ ஒரு ஸ்பாய்லர் தான். உங்களுக்கு ஸ்பாய்லர்ஸ் பிடிக்காதுன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்க வேணாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கைச்சு நம்பர் 8. இந்த கைச்சு மற்ற கைச்சு மாதிரி நார்மலான கைச்சுவே கிடையாது. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி போய் தான் பார்க்கணும். அப்படி அந்த 400 வருஷத்துக்கு முன்னாடி என்னதான் நடந்துச்சு, அப்பயும் அந்த கைச்சு ஸ்குவாட் தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா அவங்க இப்போ இருக்கிற மாதிரி டிஃபென்ஸ் ஷூட்டோ டிஃபென்ஸ் ஃபோர்ஸோ அங்கே எதுவுமே இல்லை. அவங்க நார்மலாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இப்போ நம்ம கொஷினா எப்படி கட்டானாவை வச்சு ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு, அதே மாதிரி தான் அந்த காலத்தில் அவரோட முன்னோர்களும் ஃபைட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ நம்ம கொஷினா கிட்ட டிஃபென்ஸ் ஷூட் இருக்கும், ஆனா அந்த காலத்துல எதுவுமே இல்லாம ஃபைட் பண்ணி இருந்திருப்பாங்க. அப்படி அவங்க டிஃபென்ஸ் ஷூட்டோ இல்ல நம்பர்டு வெப்பன்ஸோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாம பல கைச்சூஸை கில் பண்ணி இருந்திருப்பாங்க. ஆனா அவங்களால ஏன்ஷியன் கைச்சு அங்க அப்பியர் இருக்கும்போது ஒண்ணுமே பண்ணியிருக்க முடியாது. நம்ம கொஷினாவோட முன்னோர்களும் இந்த கைச்சுவை எப்படியாவது ஒன்னு கில் பண்ணணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு போராடி இருப்பாங்க. ஆனா அந்த கைச்சு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அவங்களால ஒண்ணுமே பண்ணியிருக்க முடியாது. அந்த ஏன்ஷியன் கைச்சும் கிட்டத்தட்ட 100 நாளுக்கு மேல ஃபைட் பண்ணி இருக்கும். அப்படின்னு யோசிச்சு பாருங்க, 100 டேஸா எந்த ஒரு நம்பர் வெப்பனும் இல்லாம டிஃபென்ஸ் ஷூட்டும் இல்லாம அவங்க ஃபைட் பண்ணி இருந்திருப்பாங்க. அதுவும் ஸ்ட்ராங்கான கைச்சு கூட. இதனால அங்க பல வாரியர்ஸ் இறந்திருப்பாங்க. சோ அதனால அவங்களுக்கு பயங்கரமான கோபம் இருக்கும். அதே சமயத்துல இந்த கைச்சுவை எதுவுமே பண்ண முடியல, பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த வெஞ்சன்ஸ் மூலியமா உருவானதான் நம்ம கைச்சு நம்பர் 8. அப்படி அந்த கைச்சு ஃபார்ம் எடுத்த நம்ம நம்பர் 8 என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு 400 வருஷமா தேடி இருக்கோம். அதுக்கான பர்ஃபெக்ட் வெசலை தேடிக்கிட்டு கடைசியில தான் நம்ம கப்கா மாட்டுவான். நம்ம கப்காக்குள்ள போறதுக்கு முன்னாடி கூட ஒன்னு சொல்லியிருக்கோம். அப்போ அங்க கைச்சு நம்ம கப்காவை பார்த்து என்ன சொல்லுச்சுன்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஆக மொத்தத்தில் அந்த கைச்சு நம்பர் 8 ஏன்ஷியன் வாரியர்ஸோட கோவத்தினாலையும் வெஞ்சன்ஸ்னாலையும் தான் உருவாயிருந்திருக்கும். இந்த வீடியோல நான் ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தாலோ இல்ல ஏதாச்சும் பேசாம விட்டுருந்தாலோ உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். ஏண்டா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா பை பை, see you. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.